ஹீரோயின் கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஹேர் டொனேட் பண்ணுவா. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு அவளை பிடிச்சி போகுது. ரெண்டு பேருமே இப்போ பேசி பழகுறாங்க. லவ்வுக்கு பேரண்ட்ஸ் சம்மதிக்காட்டி என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. நல்லா இருந்தால் சரின்னு சொல்லி அவங்களே விட்டுடுறாங்க. இவங்க ஜாலியாக ஒன்றுமா இருக்க ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. அப்போ ஹீரோவோட அம்மா அப்பா பார்க்க வர்றாங்க. வந்தவங்க ஹீரோயின் அம்மாவை பார்த்து சாக்காயி இந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாது, நீங்கள் ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சின்ற மேட்டரை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவோட அம்மாவால் குழந்தை பெற்றுக்க முடியாதால் வாடகை தாய் மூலமாக ஹீரோவை பெற்றிருப்பாங்க. அந்த வாடகை தாயை நம்ம ஹீரோயினோட அம்மா தான். ரெண்டு பேருமே ஒரு தாய் வகுத்தில் பிறந்தவங்க தான். ஹீரோயின் அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி பண கஷ்டத்துக்காக வாடகை தாயாக இருந்து ஹீரோவை பெற்று கொடுத்துருப்பாங்க. ஹீரோவோட அப்பா குழந்தைய கலைச்சிட்டு சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணிட்டு வாடான்னு சொல்லுவார். ரெண்டு பேருமே இதை கேட்டு அதிர்ச்சியாகி மனசு கஷ்டப்பட்டு பேசிக்காமலே இருப்பாங்க. பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவங்க இறந்தே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் அவங்களுக்கு பிள்ளையாக இருந்து கொல்லியே வைப்பான். ஹீரோயின் குழந்தையெல்லாம் கலைக்க முடியாது, எனக்குன்னு யாருமே இல்லை, குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது என் கூடயே இருன்னு ஃபீல் பண்ணி சொல்லுவாள். ஹீரோவும் வேண்டாம் இருப்பா தான் அவள் கூடவே இருப்பான். ப்ரெக்னன்சி பெயின்ஸ் வரும்போது ஹீரோவுக்கு கால் பண்ணுவாள். அவன் எடுத்திருக்க மாட்டான். நம்ம ஹீரோ மிஸ்டு கால் பார்த்துட்டு உடனே வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும். எனக்கு யாருமே வேணாம், நான் என் குழந்தைக்காக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தனியாகவே போயிட்டுறா. இவங்க கல்யாணம் பண்ணது சரியா தப்பா? உங்களோட கருத்தை சொல்லுங்கள்.